ஹலோ ஆல், நேற்று வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நேற்று வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸ்னோமேன் பண்ணுறதுக்காக பலூனில் வந்து டிஷ்யூஸ் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். 2 பலூனுமே நல்லா ட்ரை ஆகியிருந்தது. அதனால் வந்து பலூனை உள்ளே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின் வச்சு ப்ரிக் பண்ணேன். ஸோ ஏர் வந்து ரிலீஸ் ஆக ஆக என்ன ஆகும்னா பலூன் ஷ்ரிங்க் ஆகி வெளியில் வந்துடும். டேரெக்டாக நம்ம பலூனில் வந்து பின் வச்சு ப்ரிக் பண்ணோன்னா வெடிச்சிரும். அதனால் வந்து ஒரு டேப் ஒட்டி அதுக்கு மேலே பின் வச்சு இந்த மாதிரி ப்ரிக் பண்ணோம் அப்படின்னா ஏர் மட்டும் ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகிடும். அண்ட் நீங்கள் பலூனை வந்து டிஷ்யூஸ்லேருந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் எடுத்துடலாம். ஸோ எஸ், பலூனை எடுத்ததுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்குது. ஆக்சுவலி ரெண்டுத்தில் ஒன்று வந்து ஸ்லைட்டாக வீக்காக இருக்கிற மாதிரி, நிறைய டிஷ்யூஸ் வந்து பேஸ்ட் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் இன்னொன்று கொஞ்சம் வீக்காக இருக்குது. பட் ஸ்டில் இட் இஸ் ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இவ்வளோ நல்லா வந்ததே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வந்து பேஸ்ட் பண்ணுறது தான். ஸோ கரெக்டாக வச்சு பேஸ்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த ஷேப் ப்ராப்பராக கிடைக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து நான் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணி ஓரமாக வச்சுட்டேன். ஏன்னா இது காயறதுக்கும் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் அதில் நம்ம ஏதாவது ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கான இந்த நோஸ் பீஸும் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் பேப்பரில் கோன் ஷேப்பில் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்னோமேனுக்கு தேவையான ஆக்சசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப்பு. ஆக்சுவலி கேப் வந்து என்னால் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ரொம்ப நேரம் யோசித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருந்தது, அதை எடுத்து பெயிண்ட் பண்ணி கேப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்னோமேன் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி தனியாக காயறதுக்கு வச்சுட்டு அடுத்து ஸ்டார் செய்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ரெட் கலர் பேப்பர்ஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். என்ன கொஞ்சம் டைம் டேக்கிங், பட் ரொம்பவே அழகாக இருந்தது ரிசல்ட் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 கலர் பேப்பர்ஸ் எடுத்து அதை ஹாஃபாக மடித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் அதை வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கணும். ஸோ இது மாதிரி 3 செட்டு ரெடி பண்ணணும். அதாவது 6 பேப்பர்ஸ் 3 செட்னா 18 பேப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி 6 பேப்பர்ஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும், ஒரு ஃபைல் மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு அதில் என்ன டிசைன் வேணுமோ அதை வரைஞ்சி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆறு பேப்பரை ஒன்றா பேஸ்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இது மாதிரி 3 செட்டுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு செட்டில் வந்து டிசைன் போட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மூணு செட்லேயுமே நம்ம போட்ட டிசைனை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த 3 செட்டை இப்போ வந்து ஒன்றா பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் ஓரமாக காயறதுக்காக வச்சிடலாம். சரியாக காயாமல் ஓப்பன் பண்ணோன்னா ஸ்டாரோட அவுட்கம் நல்லா இருக்காது. அதனால் பேஸ்ட் பண்ணிவிட்டு காயறதுக்காக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பேட்டர்ன் ஆஃப் கிறிஸ்மஸ் ட்ரீயுமே நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பேட்டர்ன் தான். கட்டிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் டேக்கிங் அண்ட் லாங்காக இருந்ததால் நான் அதை வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலை. ஒரு ஃபுல் சைஸ் கார்ட்போர்டில் வந்து அடுத்தடுத்த சர்க்கிள் லேயர்ஸ் வரைஞ்சிட்டு நைஃபை வச்சு கட் பண்ணிக்க வேண்டியது தான். சிசர்ஸில் வந்து கட் பண்ண முடியாது, ஏன்னா கார்ட்போர்டு வந்து திக்காக இருக்கும். ஸோ கட் பண்ணுறது தான் டைம் டேக்கிங் ப்ராசஸ் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த த்ரெட்டு கட்டி ஹேங் பண்ணுறது தான் வந்து உண்மையிலேயே டைம் டேக்கிங் அண்ட் சேலஞ்சிங்கான ப்ராசஸ். பண்ண முடியாமலாம் இல்லை, பட் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து டைம் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு எனக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுனே தெரியாமல் நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 தடவை ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சி அண்ட் அவுட்கம் இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேசிக் லுக், எந்த ஒரு டெக்கரேஷனுமே லைட்ஸுமே இல்லாமல் பார்க்க இப்படி தான் இருக்குது. மேபி லைட்ஸ் அண்ட் டெக்கரேஷன் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ளசண்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ போட்டு ஒட்டி வச்சு இந்த ஸ்னோமேனை எடுத்து அதோட ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நோஸ் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு ஐஸு, லிப்ஸு அண்ட் பட்டன்ஸ் வந்து இருக்கும் இல்லையா பாடி பார்ட்டில், அதையும் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு மார்க்கர் வச்சு தான் வந்து ட்ரா பண்ணலான்னு இருந்தேன். பட் மார்க்கரில் பண்ணால் அந்தளவுக்கு டார்க்காக எஃபெக்டிவாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கர் வச்சு சும்மா ஜஸ்ட் அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு பெயிண்டில் தான் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ ஸ்க்ரீனில் வரப்போகிற வீடியோ வந்து நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். அண்ட் இந்த இடத்துல தான் வந்து நம்ம கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் வீடியோ இது அண்ட் ஆஃப்டர் டெக்கரேஷன் எப்படி இருக்குன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பெயிண்ட் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக நோஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் மட்டும் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா நோஸ் ஃபிக்ஸ் பண்ணால் அதுக்கு ஆயிரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நோஸில் க்ளூ போட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி இது காயறதுக்கு தனியாக வச்சுட்டேன். ஸ்னோமேனில் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமே ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த 3 செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், அதை எடுத்து ஃபைனலாக ஓப்பன் பண்ணி இன்னொரு தடவை க்ளூ போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா ஸ்டார் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதை எடுத்து அதில் க்ளூ போட்டு ஒட்டிட்டு ஒரு 1/2 hour வந்து ரெண்டுத்தையுமே அன்டிஸ்டர்ப்டாக வச்சுட்டேன். ஸோ 1/2 hourக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் நல்லா காஞ்சிருந்தது அண்ட் அவுட்கம் வாஸ் ஸோ குட் போத் ஸ்னோமேன் அண்ட் ஸ்டார். இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் நாளைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எப்படி பண்ணுறோங்கிற வீடியோவோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.